ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் இப்போ கற்பனையிலேயே வீடு ரூம் கட்டி முடிச்சிட்டாங்க. ஒரு 25 செங்கல் வாங்கிட்டு வச்சுட்டு தூண் மாதிரி இப்படி கட்டி வச்சுட்டாரு. நம்ம முத்துவும் மீனாவும் அடுக்கி வச்சுட்டாங்க. அடுக்கி வச்சுட்டு இப்போ கற்பனையிலே ரூம் கட்டின மாதிரியும், உள்ள கட்டில் போட்ட மாதிரியும், பீரோ வச்ச மாதிரியும், மீனா பூ கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கிக்கிட்ட மாதிரியும் கதவுலாம் வச்சு உள்ளே 2 பேரும் வலது காலை வச்சு உள்ளே போகிற மாதிரி கற்பனையிலே எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ சொல்கிறாரு முத்து, ரூம் கட்டுறது ஈஸி தான் போல் இருக்குல்ல, இதேமாரியே கொஞ்சம் கொஞ்சமாக பொருளுங்களை வாங்கி சேர்த்தாச்சுன்னா ரூம் கட்டிடலாம்ல, இப்போ சீக்கிரமே நம்ம ரூம் கட்டிடுவோம்ல அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜிக்கு எப்போதுமே பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரி தான், பெரிய லெவலில் தான் யோசிக்குவார். என்றைக்குமே அவர் சின்ன லெவலில் யோசிக்க மாட்டார். அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா யாரையுமே அவர் பெரிய ஆளாக நினைக்க மாட்டார். அவருக்கு அவர் தான் பெரிய ஆள். இப்போ பார்த்திங்கன்னா ரோகிணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. இவர் என்ன பண்ணார், ஒரு கஸ்டமர் வேறு 10 ஏசி வாங்குறாங்க, 10 டிவி வாங்குறாங்க, இவ்வளோ பெரிய வியாபாரம் நடக்கவே நடக்காது, நான் வரலன்ட்டாரா. இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அவங்க வருவாங்கன்ட்டு. வராங்க 2 பேர். அவங்க 2 பேரையும் பார்க்கும்போதே தில்லுமுள்ளு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. வந்தவுடனே ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாரு கூப்பிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா பார்க்குறாங்க, பொருளுங்களெல்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இது வாஷிங் மிஷினு 5 ஏசி அது இதுன்னு என்னென்னமோ வாங்குறாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 4 லட்சத்துக்கு வாங்குறாங்க. வாங்கினவுடனே மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. சொல்கிறாரு, முதல்ல நான் கடை ஆரம்பித்து இப்போ தான் பெரிய சேலே இந்த அளவுக்கு ஆகுது, நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ அளவுக்கு பொருள் வாங்குறீங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பில்லு போடலான்னு சொல்லிட்டு போகிறாரு மனோஜ். உடனே அவங்க சொல்கிறாங்க, ஏன்ப்பா பில்லெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு. என்னங்க இவ்வளோ பொருள் வாங்கிட்டு பில்லு வேணாங்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாப்பா நீ என்னப்பா வியாபாரம் பண்ணுற, இப்போ தானே கடை ஆரம்பிச்சிருக்க, இதேமாரி நீ நேர்மையாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பொழைக்க முடியாது. அதெல்லாம் பில்லெல்லாம் தேவையில்ல, பொருளுங்களை நாங்கள் வாங்கிக்கிறோம், கேஷ் மட்டும் ரெடி கேஷாக வாங்கிக்கோ அப்படின்னா. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாப்பா அதெல்லாம் பில்லெல்லாம் போட்டுக்கிட்டு இது பிளாக் மணி தான் நாங்கள் வச்சுருக்கோம், நீ இஷ்டப்பட்டால் நீ பொருளுங்களை கொடு, கையில் பணத்தை அமௌண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா. எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுப்பா, நீ பிஸ்னஸ் யுக்தியே உனக்கு தெரிய மாட்டேங்குது, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்க, போக எல்லாம் கற்றுக்குவ அப்படிங்கிறாரு. நீ ஓகேனா சொல்லுப்பா, இல்லைன்னா நாங்கள் வேறு கடையில் போய் பார்க்குறோம், வேறு கடை இப்போ ஸ்டாக் இல்லை மற்ற கடையில், இல்லாட்டி போனாக்கா நாங்கள் ஒரே தெரியாக நாங்கள் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவோம், உங்ககிட்ட தான் ஸ்டாக் இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே மனோஜ் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இந்த சான்ஸை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பில்லு எதுவும் போடாமல் பொருளை கொடுத்துட்டு, நான் டோர் டெலிவரி பண்ணுறேன், அட்ரஸ் கொடுங்கங்கிறாரு மனோஜ். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா, வண்டி நாங்கள் வரப்பே கொண்டாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பொருளெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு போயிட்டாங்க. கையில் 4 லட்சம் பணத்தை கொடுத்துட்டாங்க. இவர் அந்த 4 லட்சத்தை பணத்தை பார்த்தோடனே 32 பல்லும் அவருக்கு தெரியுது, சந்தோஷம். உடனே என்னானாக்கா அங்கே டீலருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, சார் ஸ்டாக்கு என்கிட்ட தீர்ந்து போச்சு சார், நான் உடனடியாக பணம் எடுத்துகிட்டு வரேன், இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்கு எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அங்கேயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு, ரெடி கேஸாக 4 லட்சம் வந்துடுச்சே அப்படின்ட்டு. இப்போ இது மனோஜ் கதை இது மாதிரி இருக்கா. அடுத்து இந்த பக்கம் நம்ம ஸ்ருதிக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க லவ்வை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரவி பாவம் வசமாக மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அதாவது அன்பு தொல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, சில பேர் அன்பு பாசத்தை அதிகமாக காட்டியே நம்மளை சாவடிப்பாங்க, அதே மாதிரி தான். இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா ஸ்ருதிக்கு ரவி அப்பப்போ அவரோட லவ்வை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ என்னன்னாக்கா வேலை விட்டு வராங்க, ரவி கேம் ஆடிக்கிட்டு உட்காந்துருக்காரு. வந்தவுடனே காலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு காலை அமுக்கி விட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரவி, நான் ரூம் கதவு திறந்துருக்கு, நான் சாத்திட்டு வரேங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ என் புருஷன் தானே, எதுக்கு பயப்படுற, நீ காலை அமுக்கி விடு, கதவு திறந்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படுத்துருக்காங்க பெட்டில். காலை தூக்கி ரவி மேலே வைக்கிறாங்க, மடி மேலே வைக்கிறாங்க. ரவி காலை அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. உடனே சொல்கிறாங்க, அந்த நெயில் பாலிஷ் எடுத்து அப்படியே போட்டு விடு எனக்கு அப்படி சொன்னோன்னா சரி நெயில் பாலிஷும் போட்டு விட்டுட்டுருக்காரு. இதை எல்லாத்தையும் நம்ம விஜயா பார்த்துட்டு நிற்கிறாங்க வெளியில். ஒரு இங்கிதமே தெரியல நம்ம விஜயாவுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சரிப்போ அவங்க யாரோ அவங்க சின்ன வயசு பசங்க ஏதோ அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு போகாமல் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜயா. பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கட்டுப்பு தாங்க முடியல, என்ன நம்ம புள்ள போயிட்டு அவளுக்கு காலை அமுக்கி விட்றானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக டே ரவி உனக்கு அறிவு இருக்காடா, அவள் காலை போய் நீ அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே இதில் என்ன தப்பு இருக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லி அவள் சொன்னால் அதெல்லாம் அமுக்கி விட்றான் அப்படிங்கிறார் ரவி. அடுத்து இவங்க சொல்கிறாங்க, இதில் ஒன்றும் தப்பு கிடையாது, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது,
அவன் என் புருஷன் தானே, அமுக்கி விடுறதுல இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அவங்க ஸ்ருதி வந்துட்டு அவங்க என்ன மீனா மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா? மீனாவாக இருந்தால் அத்தைக்கு பயந்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி கிடையாதுல்ல, அவங்க தான். இப்போ என்னென்னா விஜயாவால் ஒன்றும் பேச முடியல. மீனாவாக இருந்தால் நல்லா இழிச்ச வாயி நல்லா பேசுவாங்க. ஸ்ருதிக்கிட்ட அது மாதிரி பேச முடியுமா? இல்லைம்மா இந்த சாயம்லாம் நீயே பூசிக்க கூடாதா, அதை கூடவா அவன் பூசி விடணும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, நெயில் பாலிஷ் வந்துட்டு புருஷன் கையால் போடுறது எவ்வளோ ஒரு சந்தோஷம், அதில் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குதுன்னு உங்களுக்கு உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். இந்தாங்கன்னு சொல்லி அந்த நெயில் பாலிஷை கையில் கொடுக்குறாங்க. எடுத்துகிட்டு போய் அங்கிள்கிட்ட வந்து உங்கள் காலில் போட்டு விட சொல்லுங்கள் போங்க, அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். புருஷன் கையால் நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டால் அது எவ்வளோ சந்தோஷங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும்னு சொன்னோன்னே விஜயாவுக்கு கடுப்பு தாங்க முடியல, வாங்கிக்கிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு வழக்கம் போல் அவங்க அண்ணாமலைக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு எல்லாம் மகாராணின்னு நினப்பு அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்கிறாரு, என்ன மீனா என்ன பண்ணா, உடனே மீனாட்ட சண்டை போடலைன்னா உனக்கு தூக்கமே வராதே அப்படிங்கிற. நான் மீனாவை சொல்லலை அப்படின்னா, மீனாவை தானே சொல்லுவேன், வேறு யாரையும் நீ சொல்ல மாட்டியே அப்படின்னோன்னா, இல்லை ஸ்ருதி பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஸ்ருதி தான் உன் செல்ல மருமக, ஸ்ருதி பண்ணுறது பிடிக்கலங்கிற, என்ன பண்ணாவ அப்படின்னோடனே அவள் ரவிக்கு மரியாதையே கொடுக்குறதில்ல, வாடா போடான்னு பேசுகிறா. இப்போ என்னென்னா ரவியை காலமிக்கி விட சொல்கிறா, காலில் நெயில் பாலிஷ் போட்டு விட சொல்கிறா, அவனை அடிமையாட்டம் வச்சுருக்கா அவள். அது அவனே தான் அவன் விரும்பி தானே அதை ஏற்றுக்கிட்டு இருக்கான். உன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணானா? அவன் பொண்டாட்டியும் அவன் வந்துட்டு அவன் ஏற்றுக்கிட்டு தானே இருக்கான். உனக்கு என்ன அதில் பிரச்சனை? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டே இரு விஜயா அப்படின்னோடனே, அதை போய் கேட்குறதுக்கு அவள் துமுறாக பேசுகிறா, நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னோடனே, நீ செருப்படி பட்டது இல்லாமல் நானும் செருப்படி படணுமா? நீ என்ன மீனான்னு நினச்சிக்கிட்டியா? மீனா தான் இழிச்சவாயி, அவகிட்ட வந்து நீ என்ன வேணாலும் பேசுவா, எதிர்த்து பேச மாட்டா. ஸ்ருதி அது மாதிரி நினச்சிக்கிட்டியா அப்படின்னோடனே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவள் பேசுகிறத கேட்கவும் பிடிக்கல, அவகிட்ட பதில் பேசவும் பிடிக்கல, அவங்க நடந்துக்கிறத பார்க்கவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சொன்னவொன்னே, ஓ அப்படியா, சரி சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பணத்தை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு கடைக்கு போயிருக்காரு அண்ணாமலை. போயிட்டு என்ன வாங்கினது கொடுக்க போகிறாருன்னு தெரில, பஞ்சு வாங்கினது கொடுத்து காதில் வச்சுக்கங்க போகிறாரா என்னங்கிறது தெரில, கடைக்கு போயிருக்காரு அண்ணாமலை. இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்க ஆசையை. நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோஜ் ஏமாந்துட்டார். பணம் பிளாக் மணி கொடுத்துட்டு போனாங்கல்ல, நல்லா ஏமாந்துட்டார் பணத்தை. அந்த பணத்தை போய் யார்கிட்ட கொடுத்து இவர் மாற்ற முடியும்? கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. இப்போ வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. இப்போ டீலருக்கு வேறு பணம் கொடுத்தாகணும், காசு இல்லை கையில். அவங்க அம்மாகிட்ட வந்து வழக்கமாக அழுகுறாரு. வழக்கமாக எப்படி அழுவாரோ அது மாதிரி அழுத உடனே அவங்க ஓங்கி அரைகிறாங்க, சும்மா நடிப்புக்கு அரைகிறாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாமல் தான் இதெல்லாம் நடக்குது. உடனே வந்து இப்போ எனக்கு உடனடியாக நான் டீலருக்கு கொடுக்க எனக்கு பணம் தேவைப்படுது, 4 லட்சம், நான் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிறாரு. உடனே என்னன்னா, மீனா கழட்டி கொடுத்தாங்க பாருங்க நகைங்க, அந்த நகை மட்டும்தான் என் கையில் இப்போதைக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னோன்னே உடனே அந்த நகையை வாங்கிட்டு போய் அடமானம் வைக்க போகிறாரு. அடமானம் வைக்க போனோன்னே அடமானம் பிடிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இதை விற்றா தான் இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், அடவு வச்சுன்னா இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்காது அப்படி சொன்னோன்னே உடனே சரி நீங்கள் விலை போட்டுருங்க எல்லாத்துக்கும்னு சொல்கிறாரு. யார் வீட்டு நகையை யார் விற்கிறது? இந்த பக்கம் பாவம் மீனா எல்லா நகையும் கழட்டி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாங்க பாவம். கழுத்தில் மஞ்சள் கயிறை போட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாங்க. இவங்க புள்ள ஒரு அவன் வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு ஏமாந்து போய் நிற்கிறதுக்கு யார் வீட்டு நகை எடுத்து கொடுக்குறது? அந்த பொண்ணு மீனா பொண்ணு பாவம், அது அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரூம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்களே, பத்திரத்தையும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க விஜயா. சரி பத்திரம் தான் கொடுக்கலையே, நீ அதோட நகையனாவது எடுத்து கொடுத்துருக்கணும்ல, அந்த நகையனாவது அடமானம் வச்சுட்டு ரூமுக்கு ஏதாவது கட்டுங்கன்னு அந்த நகையை கூட கொடுக்கல. இன்றைக்கி மனோஜிக்கு ஒரு கஷ்டம்னோன்னா மீனாவோட நகையை எடுத்து கொடுத்தாங்கல்ல, அவர் கொண்டு போனவர் அடமானமும் வைக்கல, விற்க போகிறாரு. முத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சின்னு வைங்க, முத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சின்னு வைங்க, சாமி ஆடிடுவார் பாவம். அந்த முத்து ரூமு கூட இல்லை பாவம், மாடியில் படுத்து தூங்குறாங்க. இப்போ தான் அவர் 25 செங்கல்லாம் வாங்கிட்டு வந்து எப்போ சேர்த்து எப்போ ரூம் கட்டுறது? அவங்களும் சின்னஞ்சிருசுங்க தானே. இவங்களுக்கு மனோஜ் ரூமையும் விட்டு கொடுக்க மாட்டாராம். அவங்களா ரூம் கட்டிக்கிறதுக்கு இவங்க கையிலேருந்து பணமும் கொடுக்க மாட்டாங்களாம், பத்திரத்தையும் கொடுக்க மாட்டாங்களாம். ஆனால் மீனாவோட நகையை தூக்கி கொடுத்துருக்காங்களே, இது எங்கேருந்தா நியாயமா இது? ரோகிணி அவ்வளோ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு தானே, ரோகிணியோட அப்பா கிட்ட கேட்டால் அனுப்ப போகிறாரு பணம். இப்போ இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை. படித்தவர் தானே மனோஜ், அப்படியே முத்துவை அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு.
படித்தவர் தானே மனோஜ், யோசிக்க மாட்டாரா? பில்லு இல்லாமலாம் தேவையில்லைங்க, அப்படிப்பட்ட டீலிங்கே எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கணும்ல. ஆசை யாரை விட்டுது? மனோஜ் ஏமாந்து போனது நல்லா சூப்பர். அப்படி தான் ஏமாறணும். என்றைக்குமே நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்மக்கிட்ட நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை கேவலமாக பார்க்கவே கூடாது. கடவுள் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நஷ்டத்தை தான் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இப்போ மனோஜிக்கு நடந்திருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே ரேஞ்சில் போனால் சீக்கிரமே அந்த கடையை இழுத்து மூடிடுவார் போல் இருக்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி தாங்க நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.